திருவாரூர் அருகே செல்லூர் கிராமத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி புதிய கட்டிடத்தை முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். கல்லூரி மாணவிகள் நன்றி தெரிவித்தனர். திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி ஒன்றியம் செல்லூர் கிராமத்தில் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு ரூபாய் 15 கோடி மதிப்பீட்டில் 21 வகுப்பறைகள் கொண்ட புதிய கட்டிடத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்த பின்னர் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன், மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன், சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன், நாடாளுமன்ற உறுப்பினர் வை செல்வராஜ் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து புதிய கல்லூரி கட்டிடத்தை மாணவ மாணவியர்களின் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கட்டுவதற்கு இடம் வழங்கிய விவசாயிகளுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தனர். இவ்விழாவில் கோட்டாட்சியர் சௌமியா, மண்டல கல்லூரி இணை இயக்குநர் குணசேகரன், கல்லூரி முதல்வர் பசுபதி, அரசு கல்லூரி துணை முதல்வர் தேஷ், வட்டாட்சியர் இளங்கோவன், வட்டார வளர்ச்சி அலுவலர் பிரபு, கொரடாச்சேரி ஒன்றிய செயலாளர்கள் பாலச்சந்திரன், சேகர் கலியபெருமாள், கொரடாச்சேரி பேரூர் கழக செயலாளர் கலைவேந்தன், குடவாசல் தெற்கு ஒன்றிய செயலாளர் பிரபாகரன், பேரூர் கழக செயலாளர் AKT சேரன் உட்பட கல்லூரி மாணவ மாணவிகள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். என் பேர் மு பாக்கியலட்சுமி. நான் செகண்ட் பிகாம் படிச்சுட்டு இருக்கேன். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி குடவாசல்ல தற்காலிகமாக நடைபெற்று இருந்தது. இந்த கல்லூரி 2017ஆம் ஆண்டு தொடங்கியிருக்காங்க. அதுவரையும் அந்த அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில தான் தற்காலிகமாக இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இது அங்கே இருக்கிறது மாணவர்களுக்கு ரொம்பவே சிரமமாக இருந்துச்சு. அதற்காக முதலமைச்சர் ஐயா அவர்கள் எங்களுக்கு பல கோடி நிதி ஒதுக்கி செல்லூர்ல ஒரு புதிய கட்டிடமாக அமைத்து கொடுத்துருக்குறாங்க. இந்த கட்டிடம் எங்களுடைய கல்வியை ஊக்குவிக்கும் விதமாக, அதாவது கிராமப்புற மக்களுக்கு உயர்கல்வியை இங்கே கொடுத்துருக்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்குது. எங்களுக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்குது. இதற்கெல்லாம் மாணவர்களாகிய நாங்கள் ரொம்பவே ஐயா அவர்களுக்கு நன்றி கூறுகிறோம்.